பசேன்னு இருக்கிற மலைகளுக்குள்ள ஒரு கோவில் மறைஞ்சிருக்கு. இது வெறும் கல்லால கட்டின ஒரு கோபுரம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இங்க வர்றவங்களோட வாழ்க்கையே மாறிடும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. வாங்க, அந்த மர்மமும் பக்தியும் நிறைஞ்ச கள்ளழகர் கோவிலுக்குள்ள நாமளும் ஒரு பயணம் போயிட்டு வரலாம். என்னது? ஒரு கோவில் நம்ம வாழ்க்கைய மாத்துமா? கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஆனா இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் கள்ளழகர் கோவிலோட மொத்த புகழுக்கும் காரணம் அடங்கியிருக்கு. வாங்க, அந்த ரகசியத்தோட கதவை நாம இப்ப மெதுவா திறக்கலாம். சரி, முதல்ல இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். மலைகளுக்கு நடுவுல மறைஞ்சிருக்கிற இந்த இடமே ஒரு பெரிய அற்புதம் தாங்க. சுத்தி பார்த்தா கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் பசுமையான காடு. அந்த காட்டுக்கு நடுவுல வானத்தையே தொடர மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கோபுரம் கம்பீரமா நிக்குது. நீங்க அங்க போனீங்கன்னா அந்த காத்துல கூட ஒரு தெய்வீக தன்மை இருக்கிறத நல்லா உணர முடியும். இது சும்மா ஒரு பில்டிங் இல்லைங்க, இயற்கையும் கடவுளும் ஒன்னா சேர்ந்த ஒரு ஆன்மீக அதிசயம். சரி வாங்க, இப்ப கோவிலுக்கு உள்ள நேரா கருவறைக்கு போலாம். அங்க இருக்கிற மூலவர் கள்ளழகர் தரிசனம் பத்தியும் அந்த கோவிலோட பல்லாயிரம் வருஷம் பழமையான வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். தெரியுமா, அங்க இருக்கிற மூலவருக்கு ரொம்ப அழகான ஒரு பேர் இருக்கு. சுந்தரராஜன், அதாவது அழகான அரசன் அர்த்தம். பேரு கள்ளழகர்னாலும் பேரழகு கொண்ட அந்த சுந்தரராஜன் ரூபத்துல தான் பக்தர்களுக்கு காட்சி தர்றாரு. உண்மையில அந்த அழக பாக்குறதே ஒரு பெரிய பாக்கியம்தான். இந்த கோவிலோட வரலாறுலாம் இன்னைக்கு ஆரம்பிச்சதில்ல. அதோட வேர்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி போகுது. யோசிச்சு பாருங்க, எத்தனையோ தலைமுறைகள் மாறிடுச்சு. ஆனா இங்க வர்ற மக்களோட நம்பிக்கை மட்டும் கொஞ்சம் கூட மாறவே இல்ல. முதல்ல பாண்டிய மன்னர்கள் காலத்துல தான் இதுக்கு அடித்தளமே போட்டிருக்காங்க. அப்புறமா நாயக்கர் காலத்துல தான் இந்த சிற்ப வேலைப்பாடுகள், பிரம்மாண்டமான கட்டடங்கள் எல்லாம் சேர்த்து கோவில ஒரு முழுமையான வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு தூணுக்கும் ஒவ்வொரு மண்டபத்துக்கும் பின்னாடி பல நூற்றாண்டு கதைகள் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறதுதான் இந்த கோவிலோட ஹைலைட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் உலக புகழ் பெற்ற சித்திரை திருவிழா. 10 லட்சம் பேருக்கு மேல. சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன். அந்த சித்திரை திருவிழா நேரத்துல மொத்த மதுரை நகரமே ஒரு பக்தி கடல்ல மூழ்கிடும். இது வெறும் ஒரு ஃபெஸ்டிவல் கிடையாது. இது லட்சக்கணக்கான மக்களோட உணர்வுகள் ஒன்னு சேர்ற ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டம். இந்த திருவிழாவோட மையமே ஒரு புராண கதை தான். அதாவது கள்ளழகர் தன்னோட தங்கை மீனாட்சியோட கல்யாணத்துக்காக அழகர் மலையில இருந்து மதுரைக்கு வருவாரு. ஆனா பாருங்க, அவர் வர்றதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சு போயிடும். அதனால கோபத்துல வைகை ஆத்துல இறங்கிட்டு திரும்பவும் மலைக்கே போயிடுவாரு. கள்ளழகர் அந்த தங்க குதிரை வாகனத்துல வைகை ஆத்துல இறங்குறாரே, அந்த ஒரே ஒரு தருணத்துக்காக தான் லட்சக்கணக்கான பக்தர்கள் ராத்திரி பகலா காத்துட்டு இருப்பாங்க. அந்த காட்சியை கண்ணால பார்க்கும்போது தானா கண்ணுல தண்ணி வந்துரும். உண்மையில அதை வார்த்தையால சொல்லவே முடியாது, அப்படி ஒரு உணர்வது. சரி, இப்போ திருவிழாவோட அந்த கூட்டத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து இந்த கோவிலையும் அதை சுத்தி இருக்கிற மலைகள்ல ஒழிஞ்சிருக்கிற ஆழமான ரகசியங்களையும் பத்தி பார்க்கலாம். இந்த அழகர் மலைங்கிறது சும்மா கல்லும் மண்ணும் மரமும் நிறைஞ்ச இடம் மட்டும் இல்லைங்க. இது பல சித்தர்கள் தவம் செஞ்ச ஒரு புண்ணிய பூமி. இன்னைக்கும் கூட நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ அதிசய மூலிகைகளும் சில அமானுஷ்ய சக்திகளும் இங்க இருக்குன்னு மக்கள் ரொம்ப ஆழமா நம்புறாங்க. அங்க கேட்கிற அருவியோட சத்தம், காத்துல வர்ற மூலிகைகளோட வாசம், கண்ணை பறிக்கிற அந்த பச்சை பசேல்னு இருக்கிற சூழல், இதெல்லாம் சேர்ந்து அழகர் மலையை ஒரு சொர்க்க மாதிரியே மாத்திருது. சும்மா அங்க போனாலே மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். ஓகே, இப்ப நம்ம கோவிலோட வரலாற பார்த்தோம், திருவிழாவோட பிரம்மாண்டத்தை பார்த்தோம், மலையோட மர்மங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒருத்தரோட வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வருது? நீங்க இங்க வந்து கள்ளழகரை மனசார தரிசனம் பண்ணிட்டு இந்த மலையோட அந்த தெய்வீக சக்தியை உணரும்போது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் வர்றத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இது வெறும் ஒரு பயணம் இல்ல, இது ஒரு பரிணாம வளர்ச்சி. உங்க நம்பிக்கைய சோதிச்சு பார்க்க, உங்க மனச புதுப்பிச்சிக்க, ஒரு மறக்கவே முடியாத அனுபவத்தை பெற, அப்படி ஒரு வாழ்க்கையே மாத்தக்கூடிய பயணத்துக்கு நீங்க தயாரா? உங்களுக்கான பதில் அந்த அழகர் மலையில காத்துக்கிட்டு இருக்கு.